ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில ஆதி ஆகமத்தை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்துவிட்டு நம்ம தொடங்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்தை உமது காயப்பட்ட கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த பைபிள் ஸ்டடியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உமது நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். கேட்கிற ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கை மாறட்டும் ஏசப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு இந்த வார்த்தைகள் ஆண்டவர் உதவி செய்யட்டும் நம்ம செபிக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம செபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு ஆதி ஆகமத்தை பார்க்க போறோம். ஆதியாகமும் அந்த புத்தகம் வேதத்துல சொல்லப்படுகிற முதலாவது புத்தகமா இருக்கிறது. அது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும். நீங்க இப்பதான் நீங்க பைபிள் ஸ்டடி, பைபிளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆதியாகம் என்பது முதலாவது புத்தகம். இது எந்த காலத்துல எழுதப்பட்டதுன்னு நிறைய பேர்த்துக்கு நம்மளுக்குள்ள கொஸ்டின் இருக்கலாம். இது கிமு 1450 முதல் 1410 அந்த காலப்பகுதியில எழுதப்பட்டது. இது 50 அதிகாரங்களை அடக்கியுள்ளது. இன்னொன்னு இது 1553 வசனங்கள்ல இந்த புக்ல இருக்கு. நம்ம இன்னொரு முக்கியமான தகவலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த புக்கு மோசேனால எழுதப்பட்டதை நம்ம பார்த்தோம். இதுல ஒரு ஃபர்ஸ்ட் 5 புக் இருக்கும் அந்த வேதத்துல. அந்த 5 புக்குக்கும் பேர் என்ன சொல்றாங்கன்னா தோரா அப்படிங்கிறது வேத அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. அந்த தோரா என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, அது ஒரு கற்பித்தல், இல்ல கொள்கை, இல்ல அறிவுறுத்தல் அப்படிங்கறதான் பொருள்படுது. இதுல இன்னொரு காரியம்னா, ஒரு வரலாற்று காலவரிசை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த சம்பவங்கள் எல்லாம், இந்த ஆதி ஆகமத்துல இருக்கிற எல்லா சம்பவங்களுமே மோசேயோட பிறப்பிற்கு 3 நூற்றாண்டுகளுக்கு, அதாவது 300 வருடங்களுக்கு முந்தி நடந்தவைகள். அப்போ ஆண்டவர் மோசேயின் மூலமாக அதை வெளிப்படுத்தி மோசே எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறதா வேதாரண்யர்கள் நமக்கு சொல்லுகிற தகவல். இந்த எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபுல் புக், இந்த வேதாகமத்துல ஆதியாகமத்துல இருந்து வெளிப்பாடு வரைக்கும் மொத்தம் இருக்கிற அந்த 66 புத்தகங்கள். இந்த 66 புத்தகங்களுடைய கால அளவு நம்ம பார்த்தோம்னா 4100 வருட வரலாற்று சம்பவங்கள் இந்த புத்தகங்கள் குறிப்பிடுது. ஆதி ஆகமத்துல மட்டும், இதுல ஒரு ஆதி ஆகமத்தின் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, ஆதி ஆகமம் புக்ல மட்டும் 2286 ஆண்டுகள் நடந்த சம்பவங்கள் மட்டுமே இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. யாத்ராகமம் முதல் வெளிப்படுத்துதல் அந்த புக்கு வரைக்கும் வெறும் 1814 ஆண்டுகள் நடந்த சம்பவங்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ அதனால நம்ம ஆதி ஆகமத்தை ரொம்ப டைம் எடுத்து நம்ம அதை ஒவ்வொன்றா மெடிடேட் பண்ண போறோம். பர்டிகுலரா இந்த ஆதி ஆகமம் 1வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் 2000 ஆண்டுகள் சம்பவங்கள் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த புத்தகத்துல இப்பொழுது இருக்கிற எகிப்து, இஸ்ரவேல், பாலஸ்தீனம், லெபனான், சிரியா, ஈரான், ஈராக் என்ற நிலப்பரப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. வேதாகமத்துல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாற்றை கொண்டதுனால இதனுடைய இடங்கள், பெயர்கள் எல்லாமே மாறுபட்டு இருக்கும். அது பெயர்கள் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பெயர்கள் கூட சிலது மாற்றி இருக்காங்க. இப்ப அதனால நம்ம அத ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக கூடாது. நம்ம அதை புரிந்து கொள்ள ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம அந்த பைபிள்ல சொல்லப்பட்ட அந்த ஏதேன் தோட்டம் எல்லாமே ஈராக்ல தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. 4 நதிகள் பாயும் பகுதி, அந்த ஏதேன் தோட்டத்துல பாய்ந்த அந்த 4 நதிகள் ஈராக்ல தான் இருந்ததுன்னு இப்பவும் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த நதிகளுக்கு 2 பேரு இருக்கு, ஒவ்வொரு நதிகளுக்கும் ஒவ்வொரு பேர் இருந்துச்சு. அந்த 2 நதிகள்ல டைக்ரஸ், யூப்ரட்டிஸ் என்ற 2 நதிகளுமே ஈராக்ல இருக்குதுன்னு குறிப்பிடுறாங்க. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது ஆதி ஆகமத்துல நம்ம பார்த்தோம்,
மொத்தம் 50 அதிகாரங்கள் இருக்குதுன்னு அதுல நம்ம ஒரு ஒவ்வொரு வியூவா நம்ம பார்ப்போம். ஆதியாகமும் ஆஹ் ஆதியாகமத்துல சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்களை குறிச்சு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு ஸ்திரீயின் வித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஸ்திரீயின் வித்து தான் இயேசு பின்னாடி வந்தாரு. அது ஒரு முதலாவது தீர்க்க தரிசனமாக வேதாகமத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 25வது வசனத்துல ஆஹ் சேத்தின் வழி வந்தவர் அப்படின்னு ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ராபசி இருக்கு. இன்னொன்னு ஆதியாகமம் 9வது அதிகாரம் 26ல இருந்து 27 வசனம் வரைக்கும் சேமின் வழி வந்தவர் அப்படின்னு இருக்கு. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 12வது வசனத்துல இவர் ஈசாக்கின் சந்ததி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 25 23ல யாக்கோபின் சந்ததி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 49:10 யூதாவின் வம்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே நம்ம இயேசுவை குறித்து, ஏசப்பாவை குறித்து, மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இந்த ஆதியாகமம் புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்போ நிறைய தத்துவங்கள், உலக பிரகாரமான தத்துவங்கள் வந்துட்டு இதுல இந்த புக் மூலமாக நிறைய வேத அறிஞர்கள் அந்த கருத்துக்கு அந்த கருத்துக்கு எகெயின்ஸ்டா வந்துட்டு வேத அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஆதியிலே தேவன் அப்படிங்கிறது தான் அந்த முதலாவது வார்த்தை. அந்த ஆதியாகமத்துல சொல்லப்பட்ட முதலாவது வார்த்தை ஆதியிலே தேவன். அப்போ நாத்திகர்கள் அப்படிங்கிறவங்க கடவுளை நம்பாதவர்கள், கடவுள் இல்லை என்ற அந்த நாத்திக வார்த்தையை இந்த வார்த்தையானது மறுக்கிறது. சோ ஆதியிலே தேவன் அப்படின்னா கண்டிப்பா ஆதியில தேவன் ஒருவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கறதுதான் பொருள். ஆதியிலே தேவன் அப்படிங்கிறது ஒரே ஒரு தேவனை தான் குறிக்கிறது. பல தெய்வங்கள் ஒன்று என்ற வார்த்தையை இந்த வார்த்தை மறுக்கிறது. ஆதியிலே தேவன் அப்படிங்கிறது மனுஷன்தான் அந்த பிரபஞ்சத்தின் ஒரு ஒரு ஹெட், ஒரு மையம் அப்படிங்கறது ஒரு சிலர் குறிப்பிடுறாங்க. அதுவும் இந்த வார்த்தை எதிர்க்கிறது. ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார் அப்படிங்கிற வார்த்தை இந்த உலகம் தானா வந்துச்சு அப்படிங்கிற அந்த கருத்துக்கு மாறுபாடானது. ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு பரிமாண வளர்ச்சிகள், குரங்குல இருந்தா மனிதன் வந்தான், அந்த மாதிரியான ஒரு சயின்ஸ வந்துட்டு இந்த வார்த்தை எதிர்க்கிறது ஆர் மறுக்கிறது. தேவன் வானத்தையே பூமியும் சிருஷ்டித்தார் அப்படிங்கறத அந்த வார்த்தை தேவன் தான் உருவாக்கி இருக்கிறாரு, அது தானா உருவாகவில்லை, அது இல்ல மற்றவர்கள் அது உருவாக்கல அப்படிங்கிறது தான் இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இல்ல யாரெல்லாம் வேதத்தை நீங்க விசுவாசிக்கிறவளாக இருந்தீங்கன்னா இதை நம்ம விசுவாசிக்க வேண்டியது நம்மளுடைய இது ரொம்ப முக்கியமான காரியம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகாரம் 1ல வேதாகமத்துல ஆதியாகமம் புக்ல அதிகாரம் 1ல தேவன் எப்படியெல்லாம் இந்த உலகத்தை படைத்தார், அதாவது 7 நாட்கள்ல அவர் என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிற காரியத்தை இந்த சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எப்படி அழகான்று உருவாக்குனாரு. 1வது நாள்ல வெளிச்சத்தையும் இருளையும் உண்டாக்கின தேவன். 2ஆம் நாள்ல ஆகாய விரிவை உண்டாக்குறாரு. 3வது நாள் அந்த வெட்டாந்தரையையும் புல் பூண்டுகளையும் உருவாக்குறாரு. 4வது நாள் வானத்தின் சூரியனையும் சந்திரனையும் அவர் படைக்கிறாரு. எல்லா நட்சத்திரங்களையும் அவர் படைக்கிறாரு. 5வது நாள்ல மீன்கள், பறவைகளை எல்லாம் படைக்கிறாரு. 6வது நாள்ல நிலத்தில் வாழும் மிருகங்களையும் மனிதர்களையும் அவர் படைக்கிறார். 7வது நாள்ல தேவன் அவர் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு, ஓய்ந்திருக்கிறாரு. ஏதேன் தோட்டத்துல ஆணும் பெண்ணும் ஏவாள் எப்படி படைக்கப்படுறாங்க, அவங்க முதலாவது பெண்ணா படைக்கப்படுறாங்க. அவங்க ஆதாமுக்கு துணையா அன்று கொடுக்கிறாரு. சோ அதே மாதிரி 3வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்துட்டு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாம போய் ஒரு பாவத்தின் ஆரம்பத்தை இந்த சாப்டர் நமக்கு விளக்குது. எப்படி அந்த
நன்மை தீமை அறியத்தக்க மரத்துல இருந்து அந்த விருட்சத்தை அவங்க சாப்பிட்டு அன்றைக்கு கீழ்ப்படியாமையினால எப்படி இந்த உலகத்திற்கு முதலாவது மனித குலத்திற்கு சாபம் உண்டாச்சு அப்படிங்கிறத இந்த சாப்டர் மூலமா ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அந்த சாப்டரே தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஏதேனிலிருந்து ஆதாமும் ஏவாளும் வந்துடுறாங்க. அதிகாரம் 4ல அவங்களுடைய குழந்தைகளாகிய காயினும் ஆபேலும் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆபேல் காயின் வந்துட்டு ஆபேல கொலை பண்றாரு. ஏன்னா ஆண்டவர் வந்துட்டு காயினுடைய காணிக்கைகள்ல அவர் வந்துட்டு நிராகரிக்கிறாரு. ஆனா ஆபேல் நல்ல உச்சிதமான காணிக்கையை ஆண்டவருக்கு கொடுக்கிறாரு. 5வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம் நோவா ஆதாம் முதல் நோவா வரை ஒரு வம்ச வரலாறை நம்ம பாக்குறோம். அதிகாரம் 6ல பேழையை கட்டுறாரு. நோவா பேழை எப்படி வந்துட்டு உருவாக்குறாரு அப்படிங்கிற காரியத்தை நம்ம பாக்குறோம். பூமியில நிறைய பாவங்கள் அதிகமாகிறதையும் நம்ம பாக்குறோம். 7வது அதிகாரத்துல வெள்ளம் வருது. ஆண்டவர் மனித குலத்தின் பாவத்துக்காக இந்த பூமியவே அவர் அழிக்கிறாரு. ஆனா நோவாவையும் அவர்களுடைய குடும்பத்தையும் சில மிருக ஜீவன்களையும் அவர் வந்துட்டு அந்த பேழைக்குள்ள பாதுகாத்து அந்த மழை நின்னதுக்கு அப்புறம் அந்த பேழையில இருந்து அவங்க வெளியே வர்றாங்க. இப்படியாக நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நம்ம அதிகாரம் 7 வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் ஒவ்வொரு. நம்ம நாளைக்கு திரும்பவும் நம்ம ஒவ்வொரு நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் நீங்க கேட்ட விஷயங்களை நீங்க மெடிடேட் பண்ணுங்க. அன்று தொடர்ந்து உங்க அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.